இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்று பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்து திருவிழாவை கொண்டாடுகின்றோம். வாருங்கள், இந்த திருவிழாவின் முழு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நாம் தியான பாடல் பாடும் பொழுது ஒரு நல்ல பாடலை பாடினோம். யோர்தான் நதியில் நடந்த அந்த சம்பவங்கள், அந்த நடத்தைகள், அந்த செயல்கள் இப்பொழுதும் நடைபெற வேண்டும் என்று நல்ல ஒரு பாடலை பாடினோம். 1ஆம் நூற்றாண்டிற்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற 21ஆம் நூற்றாண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை பார்த்தோம் என்றால், 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் முற்றிலும் வேறுபட்டது. தமிழில் சொல்ல போனால், ஏணி வைத்தாலும் என்ன சொல்லுவீங்க, கெட்டாது என்ற வாழ்க்கை தான். ஏன் இவ்வாறு சொல்கின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் முற்றிலும் தங்களை பணயம் வைத்து வாழ்ந்தவர்கள், துன்பத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவர்கள் துணிச்சலுடன் வாழ்ந்தார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு நபர் தான் அதற்கு காரணம். யார் அவர்? அவர்தான் தூய ஆவி. இப்பொழுது யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுங்களேன். 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுங்களேன். அன்று வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் யூதர்களுக்கு அஞ்சி, யூதர்களுக்கு யார் அஞ்சி? சீடர்கள் அஞ்சி தாங்கள் இருந்த இடத்தில் இருந்த கதவுகளை மூடிவிட்டு என்ன எங்க இருந்தாங்க? அறைக்குள் இருந்தார்கள். பயந்து போய் இருந்தார்கள். என்ன நடக்குமோ? ஏனென்றால் அவர்களுடைய தலைவர், அவர்களுடைய மீட்பருக்கு ஒரு அவமானமான, ஒரு ரொம்ப துன்பம் நிகழ்ந்த ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டிய இருந்த சூழ்நிலையில் அவர்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். என்ன நடக்குமோ, நமக்கு என்ன கதியாகுமோ, நமது தலைவருக்கே இவ்வாறு ஒரு சூழ்நிலை என்றால் நமக்கு என்ன ஆகும் என்ற ஒரு பயத்துடன் அவர்கள் 4 சுவருக்குள் அடங்கி இருந்தார்கள். அப்பேற்பட்டவர்களை நாம் திருப்பயணிகள் என்னன்னு சொன்னாங்க ஃபாதர்? திருப்பயணிகள் நூல் தானே, திருத்தூதர்கள் பணி. ஆமா, திருத்தூதர் பணிகளில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை படிங்களே. அதற்கு இப்போது அந்த தலைவர்கள் யாருக்கு பயந்தார்களோ அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள். நீங்கள் இந்த பெயரை சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி நீங்கள் ஒருபோதும் எங்கேயும் எப்போதும் போதிக்கவோ பெயர் எடுக்கக்கூடவோ கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மறுமொழியாக இந்த பயந்து கிடந்த 4 சுவருக்குள் இருந்த அந்த சீடர்கள் சொல்லும் பதிலை இப்பொழுது கேளுங்கள். இன்று ஒரு முறை படியுமா? அதற்கு பேதுருவும் யோவானும் உங்களுக்கு செவி சாய்ப்பதா? உங்களுக்கு செவி சாய்ப்பதா என்றால் யாருக்கு? அந்த யூதர்கள் யார் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ அவர்கள் முன் நின்று அவர்களிடம் இவர்கள் துணிச்சலிடம் என்ன சொல்கின்றார்கள்? உங்களுக்கு செவி சாய்ப்பதா? அல்லது படியுங்கள், அல்லது கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? யாருக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் என்று படியுங்கள். இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது, எதனை நாம் செய்ய வேண்டும்? கிறிஸ்தவர்கள் என்றால் இதுதான் வாழ்க்கை. கடவுள் பார்வையில் நாம் நேர்மையாக வாழ வேண்டும், கடவுள் பார்வையில் ஏற்றவர்களாக வாழ வேண்டும். நாம் அனைவரும் 99% அங்கே உட்காந்துருக்கவங்களை சொல்கிறேன்,
உலகத்திற்கு ஏற்றார் போல தான் வாழ்கின்றோம். உலகத்திற்கு ஏற்றார் போல வாழ்கின்ற காரணத்தினால்தான் நாம் முழுமையான கிறிஸ்தவர்கள் அல்ல. முழுமையான கிறிஸ்தவர்கள் என்றால் கடவுள் பார்வைக்கு ஏற்றார் போல நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய திருவிழா, பரிசுத்த ஆவியின் திருவிழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. உலகத்திற்கு ஏற்ப நாம் வாழ்ந்தோம் என்றால் என்னென்ன செயல்களை செய்வோம் என்று புனித பவுலடிகளார் கலீத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 5 திருவசனங்கள் 19-20 சொல்கின்றார். கலீத்தியருக்கு எழுதியது படிங்கம்மா, 5:19-20. ஊனியல்களின் செயல்கள். ஊனியல்கள் என்றால் உலகத்தை சார்ந்த செயல்கள். அது எவ்வாறு என்று சொல்லப்படுகின்றது. படியுங்கள். கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு. ஒரு நிமிஷமா, இங்க உடனே சிலை வழிபாடு என்ற உடனே அப்ப நம்ம கோயில்ல இருக்கிறதுல என்ன பெந்தகோஸ்துக்காரங்க இந்த பெந்தகோஸ்து திருவிழாவில் தான் பல பிரிவினைகளை பெந்தகோஸ்து பெயரையே வைத்துக்கொண்டு உருவாக்கியவர்கள், இன்றும் உருவாக்கி கொண்டு இருப்பவர்கள். ஆனால் நான் பார்க்க போனோம் என்றால் பெந்தகோஸ்து நாளில் தான் பிளவுபட்டவர்களை பரிசுத்தாவி ஒன்றாக்கினார். ஆனால் அந்த பரிசுத்தாவியின் பெயரை கொண்டு இன்றைய உலகில் பெந்தகோஸ்து என்ற சபையை வைத்துக்கொண்டு பல பிரிவினைகளை உருவாக்குகின்றார்கள். ஒரு சில பைபிள் வசனங்களை சிலை வழிபாடுகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்ம கோயிலில் இருப்பது என்ன, நம்ம கோயிலில் இருப்பது சிலைகள் அல்லையா இல்லையா என்று சொல்வார்கள். நமது கோயில் இருப்பது சிலைகள், அந்த காலத்தில் இருந்த சிலை வழிபாடுகள் என்ற இறைவன் அற்ற பொருட்களை, மனிதனால் இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்களை சிலையாக வைத்து அதனை கும்பிட்டார்கள். அது உண்மையிலேயே சிலையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில பேர் இந்த கடைகள் வைத்திருப்பவங்களை பார்த்தீங்கள் என்றால் இந்த கல்லாப்பெட்டியை திறந்தவுடன் காலையிலும் கடையை மூடும் பொழுதும் அதுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அதுதான் சிலை வழிபாடு. அதாவது சிலை வழிபாடு என்றால் இறைவனற்ற, இறைவன் இல்லாத, அங்கே அந்த கல்லாப்பெட்டியில் இறைவன் இருக்கின்றாரா? இல்லை. ஆனால் இறைவன் எங்கும் இருக்கின்றார். அந்த கல்லாப்பட்டியில் அவர்கள் கும்பிடுவது எதை? அதில் உள்ள பணத்தை, அதில் உள்ள மதிப்பை. அது போன்ற சிலை வழிபாடுகளை செய்கின்றது தான் சிலை வழிபாடு. நாம் ஏன் இப்போது இயேசுநாதருடைய திரு உருவத்தை வைத்திருக்கோம் என்றால் புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 1 திருவசனங்கள் 14 என்ன சொல்லப்படுகின்றது? வார்த்தையானவர் மனு உருவானார். வார்த்தையானவர் வார்த்தையாகவே இருக்கவில்லை. வார்த்தையானவர் தன்னையே மறு உருவமாக, மனிதனின் ரூபமாக தன்னை மாற்றிய காரணத்தினால் நம் இறைமகன் இயேசுவின் ரூபத்தை, ஏனென்றால் வார்த்தையாக இருந்தவர், ஆவியாக இருந்தவர், தன்னையே மனிதனாக மாற்றும் பொழுது ஒரு உருவத்தை எடுக்கின்றார். அந்த ரூபத்தை நாம் சுரூபமாக நாம் மாற்றி அதை ஞாபக சின்னமாக வைத்து இந்த நிலையில் தான் இயேசு தன்னையே மாற்றினார், வார்த்தையாக இருந்தவர். எனவே சிலை வழிபாட்டிற்கும் சிறுபத்திற்கும் ரூபத்திற்கும் பல வேறுபாடுகள் உண்டு. அது ஒரு பெரிய டாபிக், அதில் போக வேண்டாம். மீண்டும் படியுங்கம்மா. பில்லி சூனியம். பில்லி சூனியம்னா இன்னமும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள்ல இன்னமும் நல்ல நேரம் கெட்ட நேரங்கள் பார்க்கின்றவர்கள் உண்டு. அது சாமியார்ட்ட சொல்லிடுவாங்க, ஃபாதர் அதுக்கு சில ஃபாதர்களும் நாங்களும் பலிக்கிடாவாகிறோம். ஃபாதர் 10:30 to 11 மணிக்குள்ள நல்ல நேரம், அதனால கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க பிரசங்க வைங்க ஃபாதர் அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். அப்ப நம்ம எதில் நம்புகின்றவர்கள்? கிறிஸ்துவை நம்புகின்றவர்களா, பில்லி சூனியத்தை நம்புகின்றவர்களா? ஹலோ, எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் உயிர் இருக்குதா? இருக்குதுன்னா பதில் சொல்லுங்க. பில்லி சூனியம் என்றால் இது போன்ற நடத்தைகளில் செயல்படும் போதெல்லாம் நாம் பில்லி சூனியத்திற்கு ஈடுபாடு உடையவர்கள். படிங்கம்மா. பகைமை. ஆமா, நம்ம சொந்தங்கள்லாம் இருக்குது, எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும்
சில பேர் ரெக்கார்ட் சொல்லுவாங்க, எங்கள் சித்தப்பா குடும்பத்தோட பேசி 25 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர். என்ன, எங்க சித்தப்பா குடும்பத்தோட பேசி எத்தனை வருஷம் ஆயிடுச்சாம்? அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு தானே. இதுதானே நமது கிறிஸ்தவ வாழ்க்கை? இல்ல கேள்வி கேட்கிறோமா? பதில் சொல்லுங்க. இதுதான் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? எப்பொழுதுதான் பகைமையுடன் வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஊனி இயல்புக்கு நாம் ஆளாகின்றோம். மேலும் படிங்க. சண்டை சச்சரவு அது ஆர்டினரி டெய்லி நடக்கக்கூடிய ஒன்று தான். அது இருக்கும் இடமெல்லாம் கிறிஸ்து இருப்பதில்லை, ஆவியானவர் இருப்பதில்லை. பொறாமை அது அதிகம். என்ன சொல்லுவாங்கன்னா, என் தம்பி வீடு கட்டிட்டான் ஃபாதர், அவனை விட ஒரு படி மேல மேலும் கொஞ்சம் எல்லாருடைய கண்களுக்கும் பொருத்தமாக இருக்க ஒரு வீடை கட்ட விரும்புகின்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லாதவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? யாராச்சும் இருக்கிறீங்களா? அப்ப ஊழியர்களுக்கு நாம் எல்லாம் சண்டை சச்சுறதுக்கு மேல போங்க. என்னப்பா? சீற்றம். அப்புறம் கட்சி மனப்பான்மை, அது சொல்ல வேண்டியதில்லை. பிரிவினை. நம்ம கிறிஸ்தவ மதத்திலே பலவித பிரிவினை. ஒருத்தர் காலையில் எழுந்திரிச்சு நான் சால்வேஷன் ஆர்மிங்கிறாரு, ஒருத்தர் எழுந்திரிச்சு நான் யெகோவா விட்னஸ்ங்கிறாரு, ஒருவர் எழுந்திரிச்சு நான் பெந்தகோஸ்து சபைங்கிறாரு. நாங்கள் பெந்தகோஸ்து சபையில் ஆவி, உண்மையான ஆவி இருக்கும் சபை எங்களுடைய சபைன்னு ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் எழுந்திரிச்சு நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து நாங்கள் மீட்பு பெற்று விட்டோம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் எழுந்திரிச்சு நீங்கள் ஆவியார் பெற்று விட்டீர்களா என்று நம்மளை தேடி வருகின்றனர் இருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் இயேசுவை குறித்து இயேசுவை கொலை செய்கின்றோம். இயேசுநாதர் ஒரு தடவை தான் சிலுவையில் மரித்தார். நாம் கிறிஸ்தவர்கள் அவரை தினந்தோறும் பிரிவினை செய்து அவரை பிரித்து கூறு போட்டு நாம் அவரை சித்திரவதை செய்கின்றோம். எனவே இதெல்லாம் ஊனியல்புகள், ஊனியல்பினால் நடக்க செய்கின்றனர். வாங்கம்மா, ஆவியினுடைய செயல்களை படியுங்கள். 21, 22 அதில் படிங்க. தூய ஆவியை பெற்றிருப்போர் இன்னொரு படிங்கம்மா. தூய ஆவியின் கனிகள் படிங்க. அன்பு. ஒரு நிமிஷம். அன்பினை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அன்பு என்பது 3-4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்மளை அன்பு செய்யறாங்க, நம்ம எல்லாரும் அன்பு செய்வோம். அப்படிதானே? ஆமா. ஏமா நீங்க பேச மாட்டேறீங்க? ஃபாதர், அவனுக்கு எல்லாம் நான் செஞ்சோம் ஃபாதர், ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஃபாதர், வல்ல. என்ன எதிர்பார்ப்புகள், செய்ததை திரும்ப பெறுவதற்காக செய்யும் அன்பு. இது இதுல எல்லா வினங்களும் காவிரங்களும் இது போன்று செய்கின்ற அன்பு. இன்னொரு அன்பு என்னவென்றால் பிரேஸ்நேகம் என்று சொல்வார்கள். நன்கொடைகள் கொடுக்கின்றோம், டொனேஷன் கொடுக்கின்றோம். யார் என்று தெரியாது அவர்களுக்கெல்லாம் நாம் அன்பு செய்கின்றோம். அவர்களுக்காக நம்மளால் முடிந்ததை நாம் உதவி செய்கின்றோம். மூன்றாவது என்னவென்றால், நமது நண்பர்களுடையும் ஃப்ரெண்ட்ஸுகளுடையும் உறவினர்களுடையும் நாம் காட்டும் அன்பு. ஆனால் இறைமகன் இயேசு காட்டும் அன்பு என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற அன்பு. இந்த அன்பினை தான் பரிசுத்த ஆவி நம்மை செய்ய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அழைக்கின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இந்த அன்பினை தான் செய்ய அழைக்கின்றார். மேலும் கண்டினியூ பண்ணுமா? மகிழ்ச்சி, அமைதி. ஒரு நிமிஷமா. மகிழ்ச்சி, அமைதி. இப்பொழுது இயேசுநாதர் இந்த 4 சுவர்களுக்குள் இருந்த சீடர்கள் உள்ளே வந்த போது அவர்களிடம் அவர் சொல்லிய முதல் வார்த்தை, அதனை தான் இன்றைய இப்பொழுது இருக்கின்ற நமது போப்பாண்டவர் சிங்கராயர் லியோ 14 என்ன சொன்னீங்க தமிழ்ல, 14ஆம் சிங்கராயர் அவர் என்ன சொன்னார் என்றால், அவரும் மக்களுக்கு அட்ரஸ் பண்ண வந்தபோது இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தையை தான் சொன்னார். என்னது? உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று. இங்க பாருங்க, இயேசுநாதர் வந்து திட்டி இருந்திருக்கலாம், அட பாவிகளா, உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தேன்டா,
உங்களை தண்ணீரில் நடக்க வைத்தேன். உங்கள் கண் முன்னாக 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 12,000 மக்களுக்கு பரிந்து எடுத்து கொடுக்க வைத்தேன். ராயப்பரே, உனது மாமியாரினை குணப்படுத்தினேன். அப்படியெல்லாம் இயேசுநாதர் சொல்லி திட்டியிருந்திருக்கலாம். அவ்வாறு திட்டாமல் இயேசு அங்கு என்ன சொல்கின்றார்? அமைதி என்று. மனிதனுடைய இயல்புகள். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கின்றேன். இதை ஜோக்காவும் சொல்லுவாங்க. பேரை சொல்ல விரும்பவில்லை, நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஒரு ஆயர், நமது பக்கத்து மெட்ராஸ் ஆயர் தான். அவர் சென்னையிலிருந்து கும்பகோணத்துக்கு வந்துகிட்டு இருந்தார். வரும்பொழுது இடையில் கேட், ரயில்வே கேட் ஒரு இடத்துல போடப்பட்டிருந்தது. திண்டிவனத்திலையோ இங்கே ஒரு இடையில் அவர் இறங்கி நைட்டு நேரங்கிறதுனால இறங்கி என்ற ரீசஸ்க்கு போகிறது மாதிரி போயிட்டாரு. சொல்லாமல் போயிட்டார் டிரைவர் கேட்டு திறந்த உடனே அவர் பிஷப் உள்ளே தான் இருக்கிறாருன்ட்டு கும்பகோணம் தெரிஞ்சுட்டார். கும்பகோணம் சேர்ந்த பிற்பாடு மெட்ரானருக்கு எப்படியோ ஹெல்ப் கேட்டு யார்கிட்ட லிஃப்ட் கேட்டு இறங்கினார். இறங்கின உடனே கேட்டை விட்டு உள்ள நுழைஞ்சதும் அவர் சொன்ன வார்த்தை இதுதான். எதற்காக சொல்கிறேன் என்றால், மனிதர்கள் இவ்வாறு தான் நடக்கும். எங்க அந்த கழுதையை கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னாராம். எங்க அந்த கழுதையை கூப்பிடுங்கன்னு யார? டிரைவரை தேடினாராம். ஆனால் இயேசு அது மாதிரி சீடர்கள் அனைவரும் என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? எங்க இந்த கழுதைகள்லாம் நான் மேய்ச்சேன் இந்த 12 பேர் எங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல. சொல்லியிருந்திருக்கலாமே, சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசுநாதர் அவ்வாறு சொல்லவில்லை. அவர்களுடைய சூழ்நிலையை அறிந்து, அவர்களுடைய மனநிலையை அறிந்து இயேசு சொன்ன வார்த்தையானது உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்கின்றார். எனவே இயேசுவோடு வாழும் பொழுது நாம் அமைதியான வாழ்க்கையை வாழ்கின்றோம், அமைதியை பெறுகின்றோம். 2 நீர் பண்ணுங்கம்மா. பொறுமை, பதிவு, நன்னயம். நன்னயம் என்பது நம்ம கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒன்று. சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க கடையில் சாமான் வாங்குகிறோம், வாங்கிட்டு அவங்களுக்கு 4 ரூபா நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறது பல 8 ரூபா திருப்பி கொடுத்துட்றாங்க. என்ன செய்யணும்? யாரும் செய்யறதில்ல, அதனால தான் சொல்றதுக்கு என்ன செய்யணுமா? திருப்பி கொடுக்கணும். அதுதான் நாணயம். அது மாதிரி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். வாங்கின கடனை கொடுத்த பிற்பாடு அந்த கடனை பெறுவதற்கு அலைவாங்களே பாரு அலைச்சல். அது சொல்ல முடியாத ஒரு வேதனை. கடன் அதெல்லாம் இந்த நாணயம் எல்லாம் கிறிஸ்தவ மக்களிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். கிறிஸ்தவ மக்களை பற்றி ஒரு சின்ன சம்பவம், அதனை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த சம்பவத்தை வைத்து கிறிஸ்தவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். அன்றைய சூழ்நிலை ஒரு 40 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு செய்தி. எனக்கு அவர்கள் மாமா வேண்டும், அருள் என்று சொல்வார்கள். அவர்கள் இந்த ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி சார்குச்சின்னு சொல்லுவாங்கல்ல, மாட்டை ஓட்டுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு, இப்போ எல்லாம் இருக்குதான் தெரியல. அதில் ஆணி அடிச்சிருப்பாங்க. அது ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதனால அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அருள்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களா? அப்போ நீங்கள் மாடுகளை துன்புறுத்த மாட்டீர்கள், நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. பேரினை கேட்டுவிட்டு பேரு கிறிஸ்தவர் என்றதும் மாடுகளை நீங்கள் துன்புறுத்த மாட்டீர்கள் என்று அந்த போலீஸ்காரர் நம்பினார். அந்த நம்பிக்கை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கதான் கிறிஸ்தவம் வாழ்கின்றது. இன்றைய தினம் கிறிஸ்தவ பிறந்த நாள் என்று நாம் சொல்கின்றோம். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவை பெற்றவர்களாக, ஆவியினுடைய கொடைகளை பெற்றவர்களாக எவ்வாறு நாம் தியான பாடல் பாடியோமோ, ஜோர்தான் நதிக்கரையில் நடந்த அந்த சம்பவங்கள் இன்றும் நடந்தால் நாம் ஆவியை பெற்றவர்களாக, நாம் வீட்டு வேலைகளை விட்டுவிட்டு நாம் ஞாயிறு தோறும் நாம் திருப்பலியில் பங்கேற்க வருகின்றோம். வந்துவிட்டு நாம் திரும்பும் பொழுது வந்த பொழுது இருந்த கிறிஸ்தவர்களை விட ஒரு மேல் படி நாம் வளர்ந்து உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய மனப்பான்மையை பெற்று ஆவியை பெற்றவர்களாக நாம் திருமணம் என்றால் நாம் கிறிஸ்தவர்கள். கடவுள் என்பவர் ஒரு குடும்பம். அவர்களில் 3 இருக்கின்றார்கள், தந்தை, மகன், தூய ஆவி. தந்தையானவர் உலகை படைத்தவர், மகனானவர் உலகை மீற்றவர், தூய ஆவியானவர் உலகை வழி நடத்துகின்றவர். எனவே வழி நடத்துகின்ற அவர்
அன்னை மரியாதையும் இந்த சுசேப்பரையும் திருக்குடும்பத்தை வழி நடத்தியவர். அவர் நமது குடும்பங்களையும் வழி நடத்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று பரிசுத்தாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றவர்கள் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றவர்களாக, எவ்வாறு 4 சுவர்களுக்குள் திருத்தூதர்கள் அடங்கி இருந்தார்களோ, பயத்துடனும் தயக்கத்துடன் இருந்தார்களோ, ஆனால் ஆவியை பெற்ற பெரும்பாடு இயேசுவை கொன்ற அவர்கள் முன்பாக அவர்கள் முகத்திலேயே இவ்வாறு சொல்ல அவர்களுக்கு துணிச்சல் வந்தது என்றால் தூய ஆவியின் பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்ததால் தான், தூய ஆவியை அவர்கள் மேல் இறங்கி வந்ததால் தான். எனவே தூய ஆவியை நாம் ஞானஸ்தானம் பெறும்போது பெறுகின்றோம். நாம் நமது கன்ஃபர்மேஷன் உறுதிபூஷல் பெறுகின்ற போது பெறுகின்றோம். அதுபோன்று மற்ற திருவருட்சாதனங்கள் பெறுகின்ற பொழுதும் நாம் தூய ஆவியை பெறுகின்றோம். எனவே தூய ஆவியை பெற்றவர்களாக நாம் என்று வாழ்கின்றோமோ, பிளவுபட்ட மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு தூய ஆவி துணையாக இருந்தது. எனவே பிளவுபட்ட இந்த திருச்சபையில் பல பேர் கொண்டு அந்த தூய ஆவியின் பெயராலேயே பல பேர் பிரித்து தூய திருச்சபையை பிரித்து நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவரும் ஒரே அம்பிரல்லாவில், ஒரே கொடைக்கின் கத்தோலிக்க திருச்சபை என்ற கொடைக்கின் கீழ் வந்து ஒரே குடும்பமாக வாழ, ஆவியை பெற்றவர்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம். அதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரியம் அதே தூய ஆவியானவர் நமக்கு வழங்குவாராக. ஆமென்.